அனைவருக்கும் வணக்கம். பேக் டு கவன மக்களே சேனல். இந்த வீடியோல நம்ம எத பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ரினிவல் பண்ணாம விட்டுட்டீங்களா? எம்ப்ளாய்மென்ட் ரினிவல் பண்ண மறந்துட்டீங்களா? உங்களுக்கான முக்கியமான வீடியோ தான் இது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசென்ட்டா கவர்மெண்ட்லேருந்து வந்த வேலைவாய்ப்புகள்ல சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலைகள்ல, போஸ்ட் ஆஃபீஸ் இது எல்லாமே எம்ப்ளாய்மென்ட் மூலியமா நிரப்ப போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மென்ட்ல சீனியாரிட்டி இருக்கணும். எம்ப்ளாய்மென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லைவ்ல இருக்கணும். இது 2 இருந்தா மட்டும் தான் நமக்கு அது எலிஜிபிளா இருக்கும். நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான முன்னுரிமை அதிகமா கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு ரினிவல் இல்லையா? கவலைப்படாதீங்க. இப்ப ரினிவல் பண்ணிக்கலாம். நார்மலா எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, 18 மாசம் தான் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ரினிவல் பண்ணிக்கணும். அப்படி ரினிவல் பண்ண தவறிட்டா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரினிவல் பண்ணவும் முடியாது. லைவ்லயும் இருக்காது. அப்படி லைவ்ல இல்லன்னா, நமக்கு எந்த ஒரு ஜாப் ரெஃபரன்ஸுமே நமக்கு முன்னுரிமை குடுக்க மாட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் பண்ணி கரெக்ட்டா அதனுடைய டேட்ல 3 இயர்ஸ் ஒன்ஸ் ரினிவல் வரும். அந்த டேட் மறக்காம ரினிவல் பண்ணி வச்சா மட்டும் தான் நமக்கு கவர்மெண்ட்ல சம்மந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு முன்னுரிமை. இப்ப தமிழக வேலைவாய்ப்பு துறையிலேருந்து எம்ப்ளாய்மென்ட் ரினிவல்க்கான ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2014க்கு அப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ரினிவல் பண்ண தவறியவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்னே சொல்லலாம். அதாவது 2014க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ரினிவல் பண்ணணுமோ, ரினிவல் பண்ணாம விட்டுட்டாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே இப்ப ரினிவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம ரினிவல் பண்ணிக்கினா நம்மளோட சீனியாரிட்டி எந்த ஒரு பாதிப்புமே வராது. லைவ்ல இருக்கும். இந்த லைவ்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கும். நீங்க உங்க எம்ப்ளாய்மென்ட்ட ரினிவல் பண்ணலைன்னா, இப்பவே ரினிவல் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ரினிவல் பண்றது டீட்டெயில்ஸ பார்க்கலாம். எம்ப்ளாய்மென்ட் ரினிவல் பண்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதனோட லிங்க் மறக்காம லிங்க்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் எம்ப்ளாய்மென்ட்டோட ரினிவல் வெப்சைட். வேலைவாய்ப்பு மற்றும் பதிவுத்துறைன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வெப்சைட். இதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் யூசர்னா நம்ம ஐடிக்கு மறந்துச்சுன்னா அத வச்சு கண்டுபிடித்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றது, எப்படி ரினிவல் பண்றது, எப்படி ஃபர்கட் பண்றது, எப்படி ஆட் பண்றது, இது டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா எப்படி ரினிவல் பண்றது அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தேவைப்படும். யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் அந்த பேப்பர் வச்சிருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் எம்ப்ளாய்மென்ட் யூசர் ஐடி. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் குடுத்துருப்பாங்க. அதனால அதையே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடின்றது அவங்க டிஸ்ட்ரிக்ட பொறுத்து ஸ்டார்ட் ஆகும். அத பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நம்பர், 20 நம்பர் வரும். அத அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கிட்டு, பாஸ்வேர்டுன்ற டேபுலேஷன்ல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏரோ மார்க், லாகின் சொல்லிட்டு அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜ் லோட் ஆகி இப்படி தான் வந்து நிக்கும். இதுதான் ஹோம் பேஜ். இங்க வந்து உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எதனா டீட்டெயில்ஸ் என்ன மாடிஃபை பண்றதுன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்ப 10th முடிச்சுட்டேன், 12th முடிச்சுட்டேன், டிகிரி ஆட் பண்ணணும்னா அதில ஆட் பண்ணிக்கலாம். மேல பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அத கிளிக் பண்ணா நம்மளோட எம்ப்ளாய்மென்ட் கார்ட இன்னொரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். சேவ் பண்ணி பிடிஎஃபாவும் வச்சுக்கலாம். இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி ரினிவல் பண்றது அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களோட நெக்ஸ்ட் ரினிவல் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் குடுத்துருப்பாங்க. அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்லோடட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரினிவல், ஃபர்கட் பாஸ்வேர்ட்னு இருக்கும். இப்ப நம்ம ரினிவல் தான் பண்ண போறோம். அதனால ரினிவல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரினிவல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ரினிவல் அப்படின்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அத செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்படி தான் பேஜ் லோட் ஆகி ஒரு ப்ரொஃபைல் ஒண்ணு வரும். லோட் ஆகி வந்துடுச்சு. என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லைவ்ல இருக்கிறதுனால எனக்கு நெக்ஸ்ட் ரினிவல் சொல்லிட்டு அக்டோபர் மந்த் தான் இருக்கு. அதனால இப்போ உங்களோட அப்டேட் வந்து ரினிவல் பண்ணாம இருந்தீங்கன்னா, ரினிவல்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ரினிவல சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் வந்து கரெக்ட்டா ரினிவல் ஆயிடும். ரினிவல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ரினிவல் பண்ண முடியும். இப்போ இந்த மாரி இருக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. உங்களுக்கு ரினிவல்ன்ற ஒரே அப்டேட் மட்டும் தான் காமிக்கும். அத அப்படியே ரினிவல் பண்ணிக்கோங்க. நீங்க ரினிவல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, ரினிவல் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் மாரி வரும். அது வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஹோம் பேஜ் வந்து பிரிண்ட் சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்னா, உங்களோட ரினிவல் ஆன சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிலேயே நெக்ஸ்ட் ரினிவல் எப்போ பண்றது அப்படின்ற டீட்டெயில் கூட மென்ஷன் ஆயிருக்கும். மேலேயே நெக்ஸ்ட் ரினிவல் டேட்ன்னு போட்டு
அக்டோபர் 2025ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ நெக்ஸ்ட் ரினிவல் பண்ணணுமோ அதிலேயே போட்டிருக்கு. இதை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரினிவல் இந்த வருஷத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம மறக்காமல் ரினிவல் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி கரெக்டாக மோஸ்ட்லி ரினிவல் லைவில் வச்சுக்க பாருங்கள். எப்பயுமே இந்த அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.